உயிர்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எர்த் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால் ரீவைண்ட் பண்ணி போனோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அங்கே இருந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிது. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிது. அந்த பெருசான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிளானட்டிசிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்டிசிமல்ஸ்லாம் இன்னும் அதிக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட கொலைட் ஆகி புரோட்டோ பிளானட்ஸாக உருவாச்சு. இந்த தொடர்ந்த கொலிஷன்ஸ்ல இருந்தும் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எர்த் அப்படிங்கிறது உருவாச்சு. தொடர்ந்து இருந்த எரிக்கற்களோட இம்பேக்ட்ஸ்னாலையும் கிராவிடேஷனல் கம்ப்ரெஷன்னாலையும் அப்போ இருந்த எர்த் அப்படிங்கிறது சூடாக இருந்தது. அயன் நிக்கல் மாதிரி அதிகமான மாஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் சென்டரை நோக்கி போய் கோர் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுச்சு. அதே சமயத்தில் மாஸ் கம்மியாக இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் மேலே வந்து க்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுது. மீதி இருந்த எலமெண்ட்ஸ்லாம் மேண்டலை ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த ப்ராசஸை வந்து பிளானட்டரி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் எர்த்தோட சர்ஃபேஸில் மேக்மா அப்படிங்கிறது கடல் அளவுக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. மில்லியன் கணக்கான வருஷங்களாக எர்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூலாக ஆரம்பிச்சது. அப்போதைக்கு எர்த்தில் வந்து ஆக்சிஜன் எதுவும் இல்லை. ஒரு 4.1 3.8 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னால் கார்பனேஷியஸ் கான்ட்ரைட் ஆஸ்ட்ராய்ட்ஸால் எர்த் வந்து தாக்கப்பட்டுச்சு. இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஹைட்ரேட்டட் மினரல்ஸையும் வாட்டர் மாலிகல்ஸையும் கொண்டிருந்தது. இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து வாட்டரை ரிலீஸ் பண்ணி ஓஷனாக உருவானுச்சு. அதுக்கப்புறம் எர்த்தில் வல்கனோஸ், லைட்டிங், யூவி ரேடியேஷன்லாம் தோன்ற ஆரம்பிச்சுது. அட்மாஸ்பியரில் மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடெலாம் இருந்தது. ஆனால் ஆக்சிஜன் இல்லை.